السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها، صدق الله العظيم. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله، وإقام الصلاة، وإيتاء الزكاة، وصوم رمضان، وحج البيت من استطاع إليه سبيلا. رواه البخاري والمسلم. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபரந்த தேசங்களெல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தினுடைய ரப்பாகிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தினுடைய முதலாவது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அடியார்களாகிய நம் அனைவரின் மீதும், இல்லங்களிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு, மேலும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய முழு பரக்கத்தையும் முழு ஆஃபியத்தையும் எல்லாவித கைரியும் அல்லாஹ் நிரந்தரமாக தந்து அருள்வானாக. ஆமீன். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய முதலாவது வார ஜும்ஆவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கின்றான். இந்த அடைந்த பாக்கியத்தை நாம் இதுவரைக்கும் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக. ஆமீன். இன்னும் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஒரு உயிரோட்டமாக வலுவாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்ஆனுடைய தலைப்பு 4ஆம் கடமை. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சமூகம், அது இஸ்லாமிய சமூகம் மாற்றம்தான். அந்த இஸ்லாம் சமூகம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கையில், அது வாழ்ந்து காட்டுவதில் இருக்கிறது. ஏதோ யாரோ எழுதி வைத்தது அல்ல, எவரோ எழுதி வைத்தது அல்ல. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், எனக்கு தேவையில்லை என்றால் நான் கடைபிடிக்க மாட்டேன் என்பதல்ல. அது அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வால் எழுதப்பட்டது, அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்டது. அதுதான் ஒவ்வொரு மனித குலத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. அதுதான் வாழ்வியலுடைய மிக முக்கிய பங்காக இருக்கிறது. அது உலக வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அதிலே அந்த பொருளாதாரத்தை மையமாக கொண்டதுதான் ஜகாத். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா குர்ஆனிலே 80க்கும் மேற்பட்ட வசனங்களிலே அல்லாஹு தஆலா ஜகாத்தை பற்றி அதிகமாக கூறுகின்றான். எங்கெல்லாம்
தொழுகை பற்றி வருகின்றதோ அங்கெல்லாம் ஜகாத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். வாகிமுஸ்ஸலா வாத்து ஜக்கா. ஏதோ ஒரு இடத்துல சொன்னால் போதும் என்று இல்லாமல் அல்லாஹு தஆலா 80க்கும் மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா ஜகாத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஏன் இந்த ஜகாத்தை இவ்வளவு அல்லாஹு தஆலா வலியுறுத்தி கூற வேண்டும்? அதை நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ சமூக சமயம் இருக்கின்றது. ஆனால் அந்த சமயங்கள் எல்லாம் அவைகள் அவர்களுடைய முன்னோர்கள் எழுதப்பட்டது, அவர்களுக்கென்று ஒரு சமயம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது, இறைவனால் உண்டாக்கப்பட்டது. அது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமையால் வளர்ந்ததுதான் இஸ்லாம். அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா இன்றைக்கு நாம் வாழுகின்றோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உண்டானது மனிதர்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஜகாத். அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கம் வெறும் வாங்கு என்று மட்டும் சொல்லவில்லை. ஜகாத் கொடுத்தா நீ வாங்கு, ஜகாத் அப்படின்னு சொல்லல. மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடியது முதலில் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய உழைப்பை செலுத்த வேண்டும். இஸ்லாம் என்ற மார்க்கம் உழைப்பை கற்றுக் கொடுக்கின்றது. நீ உழைத்து வாழ வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபர் வந்து யாசகம் கேட்கின்றார். கேட்ட உடனே அவருக்கு இந்த ஒரு 10 ரூபாய் இந்த 10 ரியால் 10 தீனார் என்று கொடுக்கவில்லை. மாறாக அவருக்கு உழைப்பை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அவருக்கு உண்டானது என்ன? அப்ப அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மிடத்துல என்னத்தான் இருக்கிறது, உம்மிடத்துல என்ன இருக்கிறது? என் வீட்டுல ஒரே ஒரு கிண்ணமும் போர்வை இருக்கிறது. அப்படியா? அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. அதை எடுத்துட்டு வாங்க. வந்த பிறகு இது யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்கிறார்கள். ஒருவர் 1 தீனார் என்று சொல்கின்றார், மற்றொரு 2 தீனார் என்று சொல்கின்றார்கள். கடைசியாக 2 தீனாருக்கு அதை விற்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 தீனார் கூட கொடுத்திருக்கலாம். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தீனார் பெரிய விஷயமா? இதப்பா அவருக்கு 2 தீனார் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அவருடைய உழைப்பு இருக்க வேண்டும். அவருக்கு உழைப்பினுடைய மகத்துவத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 தீனாரை வாங்கி அந்த பொருளை அவரிடத்தில் கொடுக்கின்றார்கள். 2 தீனார் 1 தீனார் இன்றைய நாளுடைய உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவை, அதை பூர்த்தி செய்து கொள்ள எப்படியாவது. மீதி 1 கோடாரியை வாங்கி வர சொல்கின்றார்கள். வாங்கி வந்து சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய மரத்தினுடைய கிளையை உடைத்து அதிலே சொருகி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 நாட்கள் உம்மை நான் பார்க்க கூடாது, 15 நாட்கள் உம்மை நான் பார்க்கவே கூடாது என்று சொல்லியவர்களாக அவரை காட்டுக்கு அனுப்புகின்றார்கள். நீ விறகு வெட்டி உன்னுடைய தேவையை நீ என்ன செய்ய வேண்டும்? பூர்த்தி செய்ய வேண்டும். 15 நாட்கள் கழித்து என்னிடத்தில் வா என்று சொல்கின்றார்கள். அந்த நபர் 15 நாட்கள் கழித்து தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் போக 15 தீனார் எடுத்து வருகின்றார். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீ மக்களிடத்திலே எனக்கு பசிக்குது, என ஏதாவது என்று கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அந்த நாவு, அதனால் உன்னுடைய கரம், இந்த 2ம் நாளை மறுமையிலே மிகப்பெரிய உனக்கு பாதிப்பு உண்டாக்கும். உன்னுடைய முகத்தில கரும் புள்ளி விழும். உன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த காப்பு இதைவிட சிறந்தது வேற எதுவும் இல்லை. அல் இதுல் உல்யா கைரும் எதி சுஃபுலா. கொடுக்கும் வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் உயர்ந்தது. நீ எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை உருவாக்குகின்றார்கள். அவர் மிகப்பெரிய ஒரு விறகுனுடைய வியாபாரியாக, தொழில் அதிபராக ஆகின்றார். அல்லாஹு அக்பர். அவர் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக ஆகுவதற்கு ஒரு சாதாரண சின்ன ஒரு உழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை நாம்
வெறும் வார்த்தையில் சொல்லி அது கடந்து போகக்கூடிய சமூகம் அல்ல. இது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இஸ்லாம் என்ற சமூகம் யாரிடத்திலும் பிறரிடத்தில் கையேந்தி நிற்கக்கூடாது என்பது இஸ்லாம் எப்பொழுதும் சொல்லி இருக்கின்றது. ஆனால் யாராவது வந்து நம்மை தேடி வந்து கொடுத்தார்கள் சொன்னால் முடிந்த அளவுக்கு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்தால் வாங்கி கொள்ளலாம். ஆனால் நாம் தேடி போய் ஒரு இடத்துல எனக்கு அது கொடுங்கள் இது கொடுங்கள் என்று கேட்கக்கூடாது என்பதை மார்க்க நமக்கு மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும், முஸ்லிம் சமூக அனைவர்களுக்கும் கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இதைத்தான் மையமாக ஹஜ்ரத் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டினுடைய கவர்னராக ஹஜ்ரத் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஹஜ்ரத் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த கவர்னராக சிறப்பாக செயல்படுகின்றார்கள். அந்த மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், தொழுகை, இபாதத்து, அனைத்து கடமைகளும், அதுபோல ஜகாத்தினுடைய வரி வசூலிப்பதிலே அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அது நான் சரியாக செய்வேன். ஒவ்வொரு வசதி படைத்த பணக்காரிடத்தில் செல்வார்கள், சென்று உம்முடைய ஜகாத்தை குடு என்று உரிமையோடு கேட்டு அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு ஆனது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், அது வரைக்கும் யமனுடைய ஜகாத்தை எல்லாம் அங்குள்ள மக்களுக்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலம் வருகிறது, கால் பகுதி ஜகாத்தினுடைய ஒரு 100% ஜகாத்தினுடைய பகுதியில 25 அந்த பங்கை ஒன்றிய அரசுக்கு கொடுக்கின்றார்கள். ஒன்றிய அரசு என்று சொன்னால் மதீனா தான் உலகத்தினுடைய ஆட்சி பீடமாக இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக அமீருல் மூமினாக இருந்தார்கள். அந்த யமன் தேசத்தினுடைய பொருளாதார ஜகாத்தை அனுப்புகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறு கடிதம் எழுதுகின்றார், அங்குள்ள ஏழைகளுக்கே கொடுங்கள். இல்ல ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போக மீதி இருந்ததை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மீண்டும் மறு ஆண்டிலே ஜகாத்தினுடைய பாதி கொடுக்கின்றார்கள். கோபப்படுகின்றார்கள், இன்னும் ஏழைகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கொடு. இல்ல பாதி எல்லோருக்கும் கொடுத்து மீதி பாதி இருந்தது அதை கொடுக்கிறேன். 3வது ஆண்டில முழுமையா ஜகாத்தினுடைய பொருள் எல்லாமே மதீனாவுக்கே வருது. யமன் தேசம் யாருக்குமே கொடுக்கப்படல. இன்னும் யாருக்குமே கொடுக்கப்படாம ஏன் இங்க கொடுக்குறீங்க கேட்கறாங்க. என் ஊர்ல வாழக்கூடிய யமன் தேசத்துல ஒரு ஏழை கூட இல்ல. அல்லாஹு அக்பர். ஜகாத்தை வாங்குவதற்கு, ஜகாத்தினுடைய பொருளை வாங்குவதற்கு ஒரு ஏழை கூட இல்லை என்று ஹஜ்ரத் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். சொன்னால் ஒரு நாட்டினுடைய கவர்னர், ஒரு ஆட்சியினுடைய அதிகாரி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றார்கள். காரணத்தினுடைய மிக முக்கிய பங்காளியாக ஹஜ்ரத் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சமூகத்தினுடைய மிகப்பெரிய படிப்பினை பெறக்கூடிய அல்லாஹ்வுடைய நெல்லடியாராக அவர் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் செய்ததை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்ததை நாம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதைவெல்லாம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தினுடைய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஏதோ ஒரு நாள்ல வராது, ஒரு வருடத்துல வராது, 2 வருடத்தில் வராது, குறைந்தது 10 ஆண்டு ஆகும். ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் சொன்னால் குறைந்தது 10 ஆண்டு, அதிகப்படியாக 33 ஆண்டுகள் ஆகும். ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் சொன்னால் 33 ஆண்டு ஆக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய மஹல்லாவில் ஊர்ல ஒரு 1500 தலக்கட்டுகள் இருக்கின்றது. சுமார் ஒரு 2000 குடும்பங்கள் இருக்கிறாங்க சொன்னால் இந்த 2000 குடும்பம் மங்களம்பேட்டினுடைய மக்கள் ஏழைகளே இல்லாத குடும்பமாக ஆக்க வேண்டும் சொன்னால் ஒரு 33 வருஷம் உழைக்க வேண்டும். 2025, 2035, 40, 50, 60 2070 வரைக்கும் நாம் உழைக்கக்கூடிய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரு 33 ஆண்டுகள் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக உழைக்க வேண்டும்.
ஏதோ ஒரு நபர் உழைத்தால் போதாது. இது ஒரு நபர் உழைத்தாரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு இந்த இஸ்லாம் என்ற சமூகம் கட்டமைப்பு உள்ள சமூகம். ஆனால் நாம் இன்றைக்கு கட்டமைப்பு அற்று இருக்கின்றோம். எல்லா விஷயத்திலும், நம்முடைய இபாதத்தினுடைய விஷயத்துல, திரை பார்க்கக்கூடிய விஷயத்துல கூட பாருங்க, ஆளுக்கு ஆளுக்கு நம்ம எல்லாம் போட்டி பொறாமைகள். நான் ஏன் அவர் சொல்றது கேட்கணும், இவர் சொல்றது கேட்கணும். ஒரு சாதாரண ஒரு நமக்கு அல்லாஹு தஆலா பிறை பார்க்க வேண்டும் என்பது ஒரு சுன்னத்து, நோன்பு வைப்பது என்பது ஃபர்லு. ஆனால் அதில் கூட இஸ்லாமிய சமூகமாக நாம் அதில் ஒரு ஒற்றுமை இல்லை. என்னுடைய இஷ்டத்துக்கு நான் நோன்பு வைப்பேன், நான் அங்க பார்த்துட்டேன் இங்க பார்த்துட்டேன், எனக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள், முற்காலங்கள்ல எப்படி இருந்தது என்றெல்லாம் இன்றைக்கு கணிக்கப்படுகிறது. கணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த ஜகாத் என்பது நாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அதை சரியான முறையில் செலுத்த வேண்டும். ஜகாத்தை கொடுப்பதனால் என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கின்றது? அல்லாஹு தஆலா ஒரு ஏழையை பணக்காரராக ஆகக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதர் தன்னுடைய ஜகாத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, வசதியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகள் என்று சொன்னால் யாரு? ஏழைகள் என்று சொன்னால் யாரு? யாரும் தேடி, அதாவது எனக்கு கொடுங்க என்று கேட்காம ஏதாவது ரீதியில அவர்கள் முடங்கி இருப்பார்கள். நம்முடைய உறவுகள் முதலில் இருப்பார்கள். முதலில் ஜக்காத் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஜக்காத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நமக்கு கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சுமார் ஒரு 87.5 கிராம் நம்மிடத்துல தங்கம் அது ஜக்காத் இருக்கிறது சொன்னால், அது பொருள் தங்கம் இருக்கிறது சொன்னால் அதற்கு நாம் ஜக்காத் கொடுப்பது தகுதி வந்துவிட்டது. இந்த ஜக்காத்தினுடைய பொருளை 8 பேர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபீர் ரிகாபி வல் காரிபீன வ ஃபீ சபீலில்லாஹி வ இப்னிஸ் சபீல் என்று அல்லாஹு தஆலா 8 பேர்களை பட்டியலிடுகின்றான். இந்த 8 பேர்களிலே 8 பேர்களுக்கும் கொடுக்கலாம் என்பது அதிகமான உலமாக்களுடைய இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. சில இமாம்கள் யாருக்காவது ஒருவருக்கு, உதாரண சக்காத்தை, என்னுடைய சக்காத்து இந்த ஆண்டினுடைய சக்காத்தை முழுவதுமாக ஒரே ஒரு ஏழைக்கு இந்த ஆண்டு கொடுக்க போற அப்படின்னு நியத்து வச்சுட்டாரு. யாருக்கும் என் சக்காத்து இல்லைங்க, ஒரே ஒரு ஏழை கொடுத்து அடுத்த வருஷம் அவரை நான் பணக்கார ஆக்க போறேன். அடுத்த வருஷம் அவர் என்ன ஒரு வியாபாரியா ஒரு தொழிலை செய்ய வேண்டும், ஒரு காய்கறி வைக்க வேண்டும் சொன்னால் ஒரு 50,000 வேணும், குறைந்து ஒரு 25,000 50,000 வேணும். ஒரு காய்கறி வைக்கிறது என்ன ஒரு 50,000 வேணும். இப்போ உனக்கு யாராவது யாசகம் வந்து நம்ம ஊர்ல கேட்கறான்னு சொன்னா அவருக்கு சொல்லணும், உனக்கு உழைக்குன்னு ஆசை இருக்கா இல்லையா? கொஞ்சம் இருக்குது, இருக்கிற மாதிரி தெரியுது. சோம்பேறியா இருக்கக்கூடாது, அவருக்கு கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. உழைக்குன்னு ஆசை இருக்குது, கண்டிப்பா எனக்கு பொருளை யாரும் தர மாதிரி இல்லை, எனக்கு கடன் வாங்கினாலும் கடன் கொடுக்கறது யாரும் இல்லை, அப்படி வட்டிக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. யாராவது ஒரு 50,000 கிடைச்சா நான் ஒரு காய்கறி கடை வைப்பேன், ஒரு கோழி கடை வைப்பேன், அல்லது ஒரு ஏதாவது சின்ன கடைகள் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது சொன்னால் இந்த ஜக்காத்தை அவருக்கு தாராளமாக தரலாம். அவருக்கு தரும்போது சொல்லி கொடுக்கணும், இது ஜக்காத்து, நீ அடுத்த வருடம் உன்னை நீ பல பேர்களுக்கு நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ உண்டாக வேணும். யாரிடத்தில் கையேந்த கூடாது, என்ன செய்யக்கூடாது, நீ யாரிடத்துல கையேந்த கூடாது என்று சொல்லி கொடுக்க வேணாம். இதுல யாரை பார்ப்பது என்று சொன்னால் முதல் நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரருடைய மகன், அல்லது நம்முடைய தாய் வழி சொந்தம், நம்முடைய தந்தை வழி சொந்தம், அல்லது நம்முடைய மனைவி வழி சொந்தம். இப்படி யாராவது ஏழைகள், ரொம்ப ஏழைகளாக இருக்கிறார்கள், உழைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு அந்த ஜக்காத்தினுடைய பொருளை கொடுத்து அவர்களை என்ன செய்யலாம், உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வரலாம். அல்லது அவர்களில் யாராவது காரிமீன் கடனாளிகளாக இருக்கின்றார்கள், ஏதாவது ரீதியில் கடன் வாங்கி விட்டார், வியாபார ரீதியோ அல்லது கல்விக்காகவோ கடன் வாங்கி விட்டார் சொன்னால் அந்த கல்வி கடனை அடைப்பதற்காக வேண்டி இவருடைய ஜக்காத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் எல்இடி டிவி வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு 40,000 50,000 போட்டு வாங்கினாரு. நான் வாங்கிட்டேன், மாசம் மாசம் ஒரு 5,000 வட்டி கட்டிட்டு இருக்கேன், என்னால அடைக்கவே முடியல அப்படின்னு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது.
ஏன்னு சொன்னா ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாரு, அல்லது பெருமைக்காக வேண்டி ஏதாவது தன்னைத்தானே பெருமைக்காக வேண்டி வாங்குறாரு. ஆனால் மார்க்கம் சொல்கின்றது, ஒருத்தர் குதிரையில ஒட்டகத்துல வந்து சக்காத்து கேட்டாலும் என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொல்லுது மார்க்கம். ஒரு பெரிய வாகனத்துல வந்து ஒரு பைக்கில வந்து கேட்கறாரு, அல்லது கார்ல வந்து கேட்கறாரு, அவர் கேட்கறாருன்னா கொடுங்கன்னு அர்த்தம். ஒண்ணு அவருக்கு கேட்பாரு, இல்லை வேற யாருக்காவது கேட்பாரு. ஒண்ணு அவரு கேட்பாரு, அல்லது வேற யாருக்காவது கேட்பாரு. உடனே எடை போட்டுறாரு, பார்க்கறதுக்கு நல்ல ட்ரெஸ் தான், வெள்ளை சொல்லியமா இருக்காரு, இவருக்கு போய் நம்ம சக்காத்து கொடுக்கறதா அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவர் யாருக்காவது கொடுக்கலாம், அவரு 4 பேருக்கு கொடுக்கலாம், அவர் நம்மிடத்துல சக்காத்து வாங்கி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் இங்கே நம்முடைய நியத்து ஜக்காத் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜக்காத்துடைய விஷயத்துல பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறோம், கஞ்சி காய்ச்சறதுலாம் தயவு செய்து அதுல ஜக்காத்துடைய பொருளை கொடுத்துடக்கூடாது. ஜக்காத்துடைய பொருள் இருக்கின்றது அல்லவா, ஜக்காத்துக்கு நம்ம ஒதுக்கியிருப்போமா இல்லையா, அது சதக்கா வேற, ஜக்காத்து வேற. சதக்கா அது கணக்கே இல்லை. ஜக்காத்துனா கணக்கு போட்டுடணும். இந்த ஆண்டு போன ரமதான்ல இருந்து இந்த ரமதான் வரைக்கும் எனக்கு எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக நம்முடைய வீடு, 1க்கு 2 வீடு வச்சிருக்கோம், தப்பே இல்லை. 3 கூட வச்சுக்கலாம், தப்பே இல்லை. நம்ம வசிக்கிற ஒரு ஊர்ல இந்த ஒரு வீடு இருக்கு, 4 கார் இருக்கு, மனைவிக்கு, தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதுக்கு சக்காத்து இல்லை. வீடு வாடகை வீடு வச்சிருக்காரு, 10 வீடு 20 30 40 எத்தனை வீடு வச்சாலும் அதுக்கு சக்காத்து இல்லை. விவசாய நிலம் வச்சிருக்காரு, அதுக்கு சக்காத்து இல்லை. அதுல இருந்து விளையக்கூடிய என்ன பொருள் இருக்கிறது அதுக்கு தான் சக்காத்து. அது போல ஒரு 4 பிளாட் வாங்கி வச்சிருக்காரு, ஒரு 5 பிளாட், ஒரு 10 பிளாட் வாங்கி வச்சிருக்காரு, மகளுடைய கல்யாணத்துக்கோ அல்லது பிள்ளையினுடைய படிப்புக்கோ ஏதாவது வாங்கி வச்சிருக்காரு. விற்பனை அற்று அதன் மூலமாக ஒரு ரியல் எஸ்டேட் இல்லாமல், ரியல் எஸ்டேட் சொன்னா ஒட்டுமொத்த 4 பேரோ அல்லது ஒருவரோ இருந்து வியாபாரம் பார்ப்போம், அதுல முதலீடு போட்டிருப்பார்கள். என்ன முதலீடு போட்டோமோ அந்த முதலீடை கணக்கு வச்சுக்கணும். என்ன செய்யணும், அந்த முதலீடை கணக்கு வச்சுக்கணும். உதாரணமாக இன்றைய நாள் திடீர்னு ஒரு கோடு என்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்க, சில வந்து ஆமி சொல்லலாம் வந்துடுச்சு, எனக்கு சக்காத்து இப்போ கடமை ஆகாது. அப்ப அடுத்த வருஷம் என்ன ஆகும், அந்த 1 கோடிக்கு எனக்கு சக்காத்து கடமை ஆகும். உடனே ஒருத்தர் வந்து என்கிட்ட கொடுத்தாருன்னு சொன்னா உடனே கடமை ஆகாது. இப்ப அவருக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, திடீர்னு வியாபாரத்துக்கு வேற ஏதாவது ரீதியில் அவருக்கு வியாபாரம் திடீர்னு வந்துருச்சுன்னு சொன்னா அன்றைய நாள் கடமை ஆகாது, அன்றைய மாதமும் கணக்கு ஆகாது, 6 மாசம் கணக்கு, 1 ஆண்டு ஆகணும். எத்தனை ஆண்டு ஆகணும், எத்தனை மாதங்கள், 12 மாதங்கள் ஆக வேண்டும், 1 வருஷம் பூர்த்தி ஆக வேண்டும். அந்த பொருள் அவரிடத்துல வந்த பிறகு 1 வருடம் பூர்த்தி ஆன பிறகு தான் அது சக்காத்து, அந்த பொருளை என்ன செய்யணும், கணக்கு வைக்கணும், எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து அதுல என்ன செய்யணும், சக்காத்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். 2வது என்னன்னு சொன்னா, நம்முடைய குடும்ப தேவைகள் இருக்கும். இந்த ஆண்டுடைய தேவைகள் என்ன, கடன் எல்லாம் போகணும், கடனை வச்சுட்டு சக்காத்து கொடுங்க, கடன்லாம் கழிச்சிடணும். நமக்கு என்னென்னலாம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது, யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த கடன்லாம் கழித்த பிறகு நம்ம இடத்துல எவ்வளவு இருக்கிறதோ அந்த சக்காத்து கொடுக்கணும். அதே போல நம்ம நகைகளுக்கு கொடுப்போம். உதாரணமா ஒரு 20 பவுன், போன வருஷம் 20 பவுன் வச்சிருந்தோம், 20 பவுன் கொடுத்தாச்சு, திடீர்னு பார்த்தா 2 பவுன் குறைஞ்சிச்சா சார், அது கொடுக்கணுமா, 18, ஆமா 18 பவுன் கொடுத்தாகணும். 20 பவுன் வச்சிருந்தாரு, அந்த 20 பவுன் கொடுத்தாங்க, திரும்ப இந்த வருஷம் பார்த்தா 2 குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த 2 குறைஞ்சது கணக்குல தள்ளுபடி செய்துட்டு என்ன செய்ய வேண்டும், 18 பவுனுக்கு ஜக்காத்தை கணக்கு பண்ணி கொடுக்கணும். அல்லது 2 பவுன் கூடிருச்சு, அப்ப அதுக்கும் கொடுக்கணும். சரி, நான் தான் போன வருஷம் கொடுத்துட்டேனே, இந்த வருஷம் கொடுக்கணுமா, ஆமா, ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய உலமா இமாம்களுடைய, அனைத்து இமாம்களுடைய கருத்தின்படி, இது யோகபித்த உலமாக்களுடைய கருத்தின்படி ஒரு தடவை கொடுத்துட்டா போதும் அப்படிலாம் கிடையாது. இந்த பொருளுக்கு நான் ஒரு 20 பவுன் வச்சிருந்தேன், அடுத்த வருஷம் 20 பவுன் ஆச்சு, 20 பவுன் கழிச்சுட்டு மீது உள்ள 20 பவுனுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படிலாம் கிடையாது. அந்த 40 பவுனுக்கு சேர்த்து என்ன செய்ய வேண்டாம், ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த பொருளாதாரம் நாம் கொடுக்கக்கூடிய பொருள் நல்ல நியத்தோட கொடுக்கணும். அல்லாஹு தஆலா இந்த பொருளை கொடுக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஏற்படுகிறது சொன்னால், அல்லாஹு தஆலா அதுல நாம அல்லாஹு தஆலா நாம என்று சொன்னா தூக்குன்னு அர்த்தம். ஆனா இது அல்லாஹு தஆலா நாம என்று சொல்லுகின்றார், வளர்ச்சி அல்லாஹு தஆலா குறிக்கிறார். இந்த ஜகாத்தினுடைய யார் குடிக்கின்றார்களோ
நல்ல எண்ணத்தோட அல்லாஹுக்காக வேண்டி யாரெல்லாம் கொடுக்கின்றார்களோ மாஷா அல்லாஹ், உண்மையிலே அந்த ஜகாத்து அல்லாஹு தாலா கொடுப்பதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை தருகின்றான். இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பாரு, அடுத்த வருஷம் அல்லாஹ் அவருக்கு 2 லட்சம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அதுக்குண்டான பொருளாதாரத்தை கொடுப்பான். ஏனென்று சொன்னால் கொடுக்க எண்ணங்கள் இருக்கும் பொழுதுதான் அவன் கொடுப்பான். இது என்னுடைய பொருள் அல்ல, என் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கான், எனக்கு வலிமை கொடுத்திருக்கிறான், ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், எனக்கு என் ரப்பினுடைய ஆற்றலின் மூலமா நான் பிறருக்கு கொடுக்கின்றேன் என்ற எண்ணத்தில் கொடுக்கும் பொழுது ரப்பு என்ன செய்கின்றான், இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். நாம யோசிச்சே கொடுக்க கூடாது, என்னடா குறைஞ்சிருமே கொடுக்க கூடாது. அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் கொடுக்கின்றேன். காரூன் என்று ஒருவர் இருந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்கள்ல. பெரிய வசதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜகாத்து கொடுன்னு சொல்லிக்க, நான் எப்படி கொடுப்பேன், இது நான் சம்பாதித்தது, என் வம்சம், என்னுடைய பரம்பரை என்ன, அவனுடைய சாவி மட்டும் 40 நபர்கள் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய கசானா நிரம்பி வழிந்து இருந்தது. ஏழைகள் எல்லாம் வாய் பொளந்து பார்த்தாங்க, ஆஹா என்னடா அது, இவனுக்கு இவ்வளவு பெரிய செல்வங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நமக்கெல்லாம் இல்லையே என்று அவர்கள் ஏங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ், இவர் பெரிய சம்பவம். அதுக்கு முன்னாடி பல்வேறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இவன் என்ன பல்வேறு இட்டுக்கட்டுதலா செய்ய ஆரம்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக, நபிக்கு எதிராக இவரு ஒரு ஏழை, இவரு பேச்செல்லாம் கேட்கறீங்க, நான் செல்வந்தேன், என் பேச்சு கேளுங்க, நான் சொல்வதை கேளுங்க அப்படின்னு சொல்லி பெருமையோடு பட்டாளத்தோடு என்ன செய்தான், அவன் தன்னுடைய படைபலத்தோடு போகும்பொழுது, அவனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அவனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய அழிவை கொடுத்தான், மிகப்பெரிய அழிவு கொடுத்தான். அவனும் அவனுடைய பொருளும் அனைத்தும் பூமியோடு புதைக்கப்பட்டு விட்டது. இன்றையும் புதைந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஏமாற்றக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலை ஏமாற்றக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. எந்த வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஜகாத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வளர்ச்சி கொடுக்கின்றான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏழையா இருந்தவர் இப்ப நல்லா கொஞ்சம் வசதியா இருக்கிறான்னு சொன்னா அவர் நல்ல ஜகாத் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா சிலருக்கு பொருளாதாரத்தை பறக்க செய்கின்றான். காரணம் என்ன தெரியுமா, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கின்றான். அந்த வலியோர்களுக்கும் பலகீனமானவர்களுக்கும் பொருளாதாரத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், பரக்கத்தா கொடுக்கின்றான். எல்லோருக்கும் அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுப்பதில்லை. ஆனால் அல்லாஹு தாலாவை கேட்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடத்துல எந்த முயற்சி இல்லைன்னு சொன்னா அது தவறு. நான் உழைக்கவே இல்லை, சும்மா யாராவது கொடுப்பாங்கன்னு இருக்கிறது சொன்னா அது தவறு. நம்மிடத்தில் முயற்சி இருக்க வேண்டும், உழைப்பு இருக்க வேண்டும். அந்த உழைப்பை நம்முடைய பிறர்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் பிறர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய சந்ததிகள் யாரிடத்தில் கையேந்த கூடாது, என்னுடைய சந்ததிகள் யாரிடத்தில் கையேந்த கூடாது என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை சம்பாதிப்பார் சொன்னால் அது அல்லாஹு தாலா விரும்புகின்றான். ஆனா பிறர்களுக்கு காரூனை போல, ஹாமானை போல, பிரௌனை போல, அபூஜகலை போல, உத்துபாவை போல, ஷைபாவை போல, அபூ லஹபி போல பிறர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, பெருமை அடிப்பதற்காக வேண்டி அவன் ஹலாலான முறையில சம்பாதித்தாலும் அது அல்லாஹ் நாளை மறுமை நாளை அவனுடைய முகத்திலே முடிப்பதில்லை, அவனை ஏறிடத்திலும் பார்ப்பதில்லை. தன்னுடைய சந்ததிகள் யாரிடத்தில் கையேந்த கூடாது, என் சமூக மக்கள் யாரிடத்தில் கையேந்த கூடாது, என் சமூக மக்கள் பள்ளிவாசலுக்கு முன்னால் கையேந்தி நிற்க கூடாது என்ற எண்ணத்திலே ஒருவர் உழைத்து தானம் தர்மம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உழைப்பார் சொன்னால் அந்த உழைப்பை அல்லாஹு தஆலா கபூல் செய்கின்றான். அல்லாஹு அக்னா வ அக்னா, செல்வத்தையும் அவன் தான் தருகின்றான். வ அக்னா, அதனுடைய மூலதனத்தையும் அவன் தான் தருகின்றான். அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தி உழைக்க வேண்டும், கையேந்தி துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் சமூக மக்களுக்கு வசதி வாய்ப்பை கொடு ரப்பே, என் சமூக மக்களை ஏழையாக ஆக்காது ரப்பே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தினுடைய கட்டமைப்பை அழகாக உருவாக்கினார்கள். மக்காவிலிருந்து மதீனா வாசிகள், முஹாஜிரின் அன்சாரிகளையும், ஏழை முஹாஜிரின்களை பணக்கார அன்சாரிகளோடு இணைக்கின்றார்கள். இணைத்து மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்குகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நற்பாக்கியம் பெற்ற நல்லவர்களாக இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய
நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கல்வானாக. அல்லாஹு தஆலா ஏழ்மையிலிருந்தும் வலிமையிலிருந்தும் அல்லாஹு தஆலா சமூகத்தை பாதுகாப்பானாக. வசதியாக உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெருளுக்கு கொடுக்கும் அந்த எண்ணங்களை அதிகமாக அல்லாஹ் தந்தல்வானாக. இன்னும் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகம் பரக்கத்தை அல்லாஹு தஆலா நிரம்பி வழியுவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய மஹல்லா மக்கள், நம்முடைய ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா செல்வத்திலையும் ஈமானிலையும் யகீனிலையும் உறுதியோடு அதிகமாக அல்லாஹு தஆலா இருலகத்தை தந்தல்வானாக. நாளை மறுமை நாளிலே நாம் மரணிக்கும் பொழுது களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமை நாளிலே அல்லாஹுக்கு முன்னால் சிறந்தவர்களாக நல்லோர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.